வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக் டே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறேன். ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். அப்படியே இப்போ தம்பிக்கும் ஹேர் கட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால் எங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி இங்கே கூட தான் வரேன்னு சொல்லிட்டு குதிச்சிட்ருக்குது. அது இல்லாமல் கூப்பிட்டு போக முடியுமா? ஸோ அதை வீட்டு விட்டாச்சு. நாங்கள் எல்லோரும் செஞ்சுட்டு பைக்கில் பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக் தான் போகலான்னு சொல்லி போனோம். ஆனால் பைக்கில் போயாச்சு. கிளினிக் வந்து பார்த்தா டாக்டர் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடலை, டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படியே சுவிட்சுன்னு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் தம்பிக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்தாச்சு. ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்கங்க. வண்டுற சேட்டையெல்லாம் தாங்க முடியலை. ஹேர் கட் பண்ணுறவங்களே நிமிஷம் தாங்க முடியலைங்கிற அளவுக்கு பண்ணிட்டான். நாங்கள் ஃபோன்னா அவனுக்கு கொடுக்குறதே கிடையாது. அதனால் ஃபோனை பார்த்தா ரொம்பவே வேணும்னு கேட்பேன். நாங்கள் அப்படியே அலோவ் பண்ணுறது கிடையாது. ஹேர் கட் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டான். இப்போல்லாம் சமத்துக்குட்டியே ஹேர் கட் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் அப்படியே வாந்திலாம் எடுத்துருவோம் ஹேர் கட் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஒவ்வொரு கடையாக அப்போயே தூக்கிட்டு ஓடுவோம். இந்த வீட்டில் இருந்து ட்ரிம் பண்ணி மொட்டையாக அதெல்லாம் வெட்டி விட்ருவோம். இப்போல்லாம் அப்படியே சமத்துக்குட்டியாக உட்காந்துருக்கான் பாருங்கள் ஹேர் கட் பண்ணும்போது. அப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சர்ச் இருக்குது. சர்ச்சுக்கு உள்ள தள்ளி தான் வீடுமே இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இடியாப்பமே செஞ்சிட்டோம். இடியாப்பமும் தேங்காய் பழம் பண்ணியிருந்தோம். அதை ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு அவங்க அதான் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் பாப்பா பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஜாலியாக இருந்து பாப்பாவுக்கு என்ன ஈவினிங் எல்லாம் முழிச்சிருவாங்க, தூங்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ணன் நான் பார்க்குறா பாருங்கண்ணே. அண்ணன் அங்கே பக்கம் போனாலே போதும், அண்ணன் பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்புறம் நம்ம தம்பி ஹேர் கட் நியூ லுக் பார்க்கணும்ல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் அவனோட நியூ லுக்கு. அழகாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா டான்ஸ் வேறு ஆடிப்பாரு. கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவனுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருக்கா, என்ன பண்ணுவாங்கங்கிறது அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கான். அப்புறம் நம்மளும் சாப்பிட்டாச்சு. இடியாப்பம் தான், நமக்கு இடியாப்பம் தான் வச்சுருந்தாங்க, இது சாப்பிட்டாச்சு. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்க சர்ச்சோட டெக்கரேஷன் பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் சர்ச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை, நான் இன்னும் நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக தெரு ஃபுல்லாகவே சீல் பல்பாக போட்டு சூப்பராக இருக்குது. இது சர்ச்சோட என்ட்ரன்ஸ் தான். தெரு லாஸ்ட் வரைக்கும் நான் காமிக்கிறேன் நாளைக்கு. அப்புறம் வீட்டுக்கு சாண்டா வந்தாங்க. எங்கள் தம்பி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான் சாண்டா பார்க்கறதுக்கு. அதை பாருங்கள், இந்த வரையில் நான் வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டே இருக்கேன் சாண்டா பார்க்குறதுல. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் சாண்டா பார்க்குறது. அவங்க என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். சாண்டா டான்ஸ் ஆடணும்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சாண்டா வேறு இப்போ அவனுக்கு தூக்கி டான்ஸ் ஆடுவாங்க. அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சாண்டா டான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா டான்ஸ் ஆனாங்க. அந்த கேரல் சர்வீஸ்க்கு வந்து எல்லா பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணினாங்க. அங்கே பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் எல்லா சவுண்டோடு போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாங்க. நம்ம தான் போக முடியல. நான் சின்ன பையனுக்கு போது நானும் எல்லா வருஷமும் கேரல்ஸில் இருப்பேன். இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.